Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு டிசைன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் பார்த்துறலாம். ஸ்லீவ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது and ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்லீவும் கூட. எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். நார்மலாக வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பஃபுக்கு வந்து உங்களுக்கு கட் பண்ண தெரியல அப்படின்னா நார்மல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஹைட், அதாவது அதோட மெஷர்மெண்ட்டு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதிலேருந்து வந்து இன்னொரு பீஸ் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ஃபுல்லாகவே நம்ம மெயின் கிளாத்துமே எடுத்திருக்கேன் நான். நம்மளுக்கு ஒரு சுற்றளவு வந்து ஒரு 13 இல்லை 14 இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நான் லைனிங் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு வி கட் மாதிரி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸோட முன்பகுதி தான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து நம்ம லைனிங் பீஸ் வச்சுருக்கோம். லைனிங்க்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுருங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் வந்து அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டிருக்கேன் நான். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பீஸ்க்கு மேலேயே வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. ஃபுல்லாக நான் வந்து ப்ரெஸ்ஸிங்கில் ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீஸ் பாருங்கள், சென்டரில் மட்டும் வந்து லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துருப்பேன். ஸோ அது மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து ஆம்ஹோல் பீஸ் வந்து நார்மலாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக வந்து அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ளீட் வந்து எப்படி வைக்கிற ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீட் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 3 இன்ச்சஸ் விட்டுருங்க. 3 இன்ச்சஸ் விட்டதுக்கப்புறம் அப்படி இல்லை நீங்கள் 2 இன்ச்சஸ் தான் விட்றீங்க அப்படின்னா ஓகே தான். 2 இன்ச்சஸ் கூட நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அதிலேருந்தே நல்லா வந்து ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வரும்போது லைட்டாக வந்து அந்த ஃபுட் மட்டும் லைட்டாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து சேம் சைட்லேயே வந்து நீங்கள் ப்ளீட் எடுத்துகிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த சைடுமே வந்து ஒரு 2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ப்ளீட் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நான் லாஸ்ட் வரைக்குமே ப்ளீட் எடுத்துகிட்டுருக்கேன். ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலே இருக்க அந்த ஆம்ஹோல் பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே எந்த சைடில் ப்ளீட் எடுத்திருக்கேனோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த ப்ளீட்டை வந்து சின்னதாக வந்து நான் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டே வரேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான். பட் நீங்கள் வியர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்லீவில் வந்து டிசைன் பேட்ச் ஏதாவது வைக்கும் போது உங்களுக்கு சென்டரில் அந்த கட் கொடுக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த பஃப்லையுமே வந்து உங்களுக்கு அந்த பார்டரோடு சேர்த்து ஒரு கட் வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஃபுல்லாக நான் ப்ளீட் எடுத்துட்டேன். ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸோட லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்டர் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீக் கட் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கட்டுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த பார்டர் வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு சாரியில் வந்து 2 சைடு பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்டர் கீழே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ண பார்டர் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டில் எடுக்காமல் ஒரு 2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு லைனிங் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் வந்து வேறு கலர் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதே கலரில் கிடச்சிது அப்படின்னா அதே கலர்லேயே லைனிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே லைனிங் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பார்டரோட முன்பகுதியில் வச்சு ஃபுல்லாக ஓரலாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லைனிங் பீஸ் மட்டும் உள்ளே திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நார்மலாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த பார்டரை ஒட்டியே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே நம்ம அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பீஸுமே வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்மளுக்கு அந்த வி கட் வர்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துருங்க.
ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸில் அப்படியே வச்சு நம்ம ஓரளவு ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரியே வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலகாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து இந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பின் வந்து யூஸ் பண்ணும் உங்களுக்கு. ஃபுல்லாக சென்டரில் வந்து நீங்கள் பின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்னர்லேருந்தே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் வந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த பின்னை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபூட் மட்டும் லைட்டாக வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே அந்த பீஸ் வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாகவே நம்ம அந்த பீஸ் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட போகிறோம். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் அந்த ஷேப்பை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு புது டிசைன் தான் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது. அந்த வீ கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து அந்த பார்டரோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறேன். இதோட பேக் நெக் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன். அண்ட் பேக் நெக் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அதை வந்து நான் மறுபடியும் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ப்ளவுஸோட முன்பகுதியை நான் அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். லைனிங்கில் வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் இன்றைக்கி மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கார்னரில் எல்லாமே வந்து நல்லா டீப்பாகவே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நார்மலாக வந்து எல்லா லைனிங் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் இதுதான் பேட்டர்னாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லைனிங்லேயே வந்து உங்களுக்கு பைப்பிங் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக மேலே வந்து ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் 2 சைடுமே வந்து ஆம்கோல் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு ஹைட்லேயுமே வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பீஸ் வந்து கரெக்டாக வந்து லைனிங் மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து ப்ளவுஸ் எல்லாமே இதே மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வைக்கிற கிளாத் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளூ தான் அது. நல்லா வந்து ஒரு டார்க்கான ப்ளூன்னு சொல்ல முடியாது, லைட் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளூ கலர் தான் கொடுத்துருந்தாங்க. சாரீ ஃபுல்லாகவே பிரைட்டான கலர் கிடையாது, கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த கலர் வந்து நான் கிளாத் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு டாப் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத் தான் நான் இந்த இதுக்கு வந்து டிசைன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி சாரீஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் தனியாக கிளாத் எடுத்தாலுமே அது மேட்சிங்காகவே இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து இந்த கிளாத் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கிளாத் ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருந்தது சாரீக்கு. நெக்லைன்லேருந்து நான் ஒரு 1.25 இன்ச் வந்து ஃபுல்லாகவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே தான் வந்து நம்ம இந்த டிசைன் வைக்க போகிறோம். ஸோ நான் டிசைன் வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூ கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக இருக்குமோ ஸோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சில் நல்ல சதுரமான பீஸாக தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக எடுத்து கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முக்கோண ஷேப்பில் ஃபுல்லாகவே நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு முக்கோணத்துலேருந்து இன்னொரு சைட்லேயும் வந்து நான் மடிச்சிருக்கேன். அதாவது இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே ஒன் சைடாக பார்த்துருக்கிற மாதிரி ஃபுல்லாக வச்சு நான் தையல் போட்டுட்டே வரேன். ப்ளவுஸ் பீஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த பீஸ் வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே வந்து ஒன் சைடாக பார்க்குற மாதிரியே வச்சுட்டே வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
அண்ட் இந்த கிளாத் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, அது நார்மலான ஒரு டிசைன் வைக்கிற கிளாத் கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு டல்லான கிளாத்து தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாத்து தான் வந்து அந்த சாரீக்கு ரொம்ப மேட்சிங்காக இருந்தது. ஃபுல்லாக வந்து நான் இந்த பீஸ் எல்லாமே பக்கத்தில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நிறையா பீஸ் வந்து நான் அதில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்ருங்க. அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக வந்து அந்த பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த டிசைன் வைக்கிற பீஸை வந்து நம்மளுக்கு அந்த கார்னர்லேயே வச்சு ஃபுல்லாகவே அந்த தையல் வந்து போட்டுகிட்டே வாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த சைடு கார்னரில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ ஃபுல்லாகவே வந்து அதே சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி அந்த லைனுக்கு மேலேயே வச்சு நீங்கள் தையல் போடுங்க. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து நீங்கள் டிசைன் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான் இது. அண்ட் இதே டிசைன்லேயே வந்து நம்ம சேனலில் 2-3 டிசைன் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொன்றும் வேறு கலர்ஸில் இருக்கும். பட் அதே மாதிரி உங்களுக்கு வேறு பேட்டர்ன்லேயும் கொடுத்துருப்பேன். நான் எல்லாமே வந்து நெக்லைன்லேயே இல்லாமல் கொஞ்சம் ஆம்ஹோல் சைடு அந்த மாதிரி பேட்டர்னில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை வந்து அதே மாதிரி டிசைன் பார்த்துட்டு தான் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதே தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அன்றைக்கி. ஃபுல்லாக வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே அப்படியே வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். மேலே வந்து 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கேப் விட்டுருக்கேன் நான். ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பிசுறு எல்லாமே தெரியுது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம மேலே வச்சு நம்ம தையல் போடுறதுக்கு ஃபுல்லாக நான் ஒரு ப்ளூ கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த லேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லேஸ் தான். லேஸ்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஜிக்ஸாக் மாடலில் இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ளவுஸில் வச்சாலும் இந்த லேஸ் வந்து லேஸ்க்குனே தனியாக ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் கிடைக்கும். நான் அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக அந்த லேஸ் வச்சு ஓரலாக நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தையல் போடுறீங்க இல்லையா? அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றியே தையல் போடுங்க. ஏன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த பீஸ் வந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த கேப் எல்லாமே வந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே அந்த லேஸ்க்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் 2 தையல் போட்டிருக்கேன் நான். 2 கார்னர்லேயுமே வந்து ஃபுல்லாக நான் லேஸ் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கிளாத்தை வந்து லைட்டாக வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் லைட்டாக மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு நீங்கள் சென்டர்லேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து இந்த பீஸ் எல்லாமே சென்டர்லேயே தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தெரியும். ரொம்ப சூப்பரான ஒரு லுக்குமே கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டரில் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருப்பேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லீவையுமே வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அதோட லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்லீவ் தான் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பேக் நெக் ஆல்ரெடி நிறைய டைமில் வந்து போட்டதுனால அது வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஸ்லீவ் டிசைன் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஸ்லீவ் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டு சாரீஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு நார்மலாக பூனம் சாரியோ இல்லை ஜார்ஜெட் சாரியோ ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்குமே வந்து இது நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதில் வந்து நீங்கள் பஃப் வைக்கும்போது இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பட்டு சாரீனா கொஞ்சம் வந்து ரஃப்பான கிளாத்தாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பஃப் நிற்கும். பட் ஆனால் இந்த நார்மலான ஒரு பூனம் சாரியோ இல்லை ஷிஃபானு ஜார்ஜெட் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பஃப் வச்சிங்க அப்படின்னா. அண்ட் கீழே அதோட பார்டர் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டே. அண்ட் சென்டரில் வந்து ஃப்ளார் பேட்டர்ன் நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஒரு 3 இன்ச்சஸ் கிட்ட வந்து நீங்கள் கிளாத் வந்து நல்லா சதுரமான பீஸாக கட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போம் இல்லையா? ஸோ இப்போ டிசைன் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு நம்மளுக்கு அந்த கார்னர் பீஸ் ரெண்டையுமே சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுருங்க.
நான் ஆல்ரெடி வந்து எல்லா பீஸுமே வந்து ஒரே மாதிரி வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதே பேட்டர்ன்லேயே நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளார் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ண முடியும். அண்ட் இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது. அந்த ஃப்ளார் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து லைட்டாக வந்து மடிஞ்சிருச்சு இல்லை கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த அந்த பீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாமே வந்து உள்ளேயே போய்டும் நம்மளுக்கு இந்த பீஸில். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஃபுல்லாக நான் 5 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கிளாத் எல்லாமே நம்ம வெளியே எடுத்து விட்டுறலாம். ஃபுல்லாக அந்த உள்ளே இருக்க கிளாத் எல்லாமே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெடல் ஷேப்பில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் இது எந்த அளவுக்கு வந்து சின்னதாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஃப்ளாரோட டிசைனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து மிஷின் ஸ்டிச்சிங் வந்து போட முடியாது. ஃபுல்லாகவே வந்து கைத்தையல் தான் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நேராக வச்சு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நார்மல் நீடிலில் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் இதில் வந்து கீழே ஃப்ளாருக்கு கீழே வந்து ஒரு ரோப் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி அதுக்கு கீழே வந்து ஒரு டாசல்ஸுமே ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்லீவ் வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது தான் அதோட லுக்கே உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுக்கு கீழே வந்து நீங்கள் சென்டரில் வந்து ஒரு பீட் ஒர்க்கோ இல்லை பேட்ச் ஒர்க் வேறு ஏதாவது கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், லேஸ் கூட வைக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவில். அண்ட் சென்டரில் வந்து நான் ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் சென்டரில் வந்து சின்னதாக ஒரு ரெடிமேட் ஃப்ளார் வச்சு நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு நம்மளுக்கு ஒவ்வொரு ஷேப்புக்கு பக்கத்துலேயுமே வந்து ஃபுல்லாக நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ப்ளவுஸு. இன்றைக்கி பார்த்து இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.